molecule and molecular mass. Okay, so molecule means what it is. The same molecule it is combined means that is we called as a same atoms it is combined means that is we called as a molecule. Okay, that is all the molecules, all the compounds are molecules only. All the compounds are, compounds means what Rama? Compounds means that is in a fixed ratio la occur ஆயிருக்க atoms நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா molecule அப்படின் கால், சாரி காம்பவுண்ட் அப்படின் நம்ம கால் பண்ணுறோம். ஆல் த காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஸோ அதாவது ரெண்டு ஆட்டம் நம்ம கம்பைன் பண்ணியிருந்தாலே அதை மாலிகுல் தான் சொல்கிறோம். ஆனால் ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் அரேஞ்ச் ஆனதை மட்டும்தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இன் அ காம்பவுண்ட் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆல் த காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல் பட் ஆல் த மாலிகுல்ஸ் இஸ் நாட் அ காம்பவுண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு ரேஷியோ compound la irukum but molecule it's not there. Okay, so molecules the combination of two or more atoms held together by strong chemical force of attraction, that is in a chemical bonds. Okay, so molecules நம்ம எப்படி classify பண்ணலாம் அப்படின்னா same type of molecule combined, same type of atoms combined means that is we called as a homoatomic mass. Okay, homoatomic mass or otherwise different different atoms it is combined means that is we called as a heteroatomic mass. Okay, so for example you see that here in a oxygen 2 combined na அது oxygen சொல்கிறோம், 3 combined na oxygen தான், all the 3 it is in oxygen only. so 3 combined ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன கால் பண்ணுறோம், ஓசோன் அப்படின்னு கால் பண்ணுறோம். 3 ஆக்சிஜன் மாலிகுல் கம்பைன்னா. ஸோ இது வந்து எல்லாமே என்னென்னா சேம் ஆட்டம்ஸ் தான் இதில் கம்பைண்டாக இருக்குது இல்லையாம்மா. ஸோ அதனால் இதை ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் கால் பண்ணுறோம். ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம், ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைண்ட் ஆயிருந்தால் அதை ஹைட்ரஜன் குளோரைட் கால் பண்ணுறோம். ஸோ வாட்டரில் பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் கம்பைண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைண்ட் ஆயிருந்ததுன்னா அதை ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ atomicity na what it is, number of atoms present in the molecule, அதான் நம்ம atomicity சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம இந்த ஆக்சிஜன் மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் எவ்வளோ கம்பைண்டாக இருக்குமா 2, அப்போ இதோட atomicity 2. ஸோ ஓசோனில் 3, ஸோ இதோட atomicity 3. ஸோ ஹைட்ரஜன் குளோரைடில் 2, ஸோ இதோட atomicity 2. வாட்டரில் 3, ஸோ இதோட atomicity is 3. so likewise we are able to get how many atoms present it is, that is we called as an atomicity. Okay, for example number of atoms 1 இருந்ததுன்னா அதை மோனோஅட்டாமிக் சொல்கிறோம், 2 இருந்ததுன்னா டைஅட்டாமிக் சொல்கிறோம். டைஅட்டாமிக் we mention that is atomicity, and then 3 present means that is in a triatomicity, more than 3 means that is we called as a polyatomicity. Okay ma. Okay, so this is activity for you today. so first one we want to return as stable isotope இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். இட் இஸ் இன் நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன் 14 வந்து கொடுத்துருக்காங்க, 2 ஐசோடோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரோட்டான் வந்து கொடுத்துட்டாங்க. ப்ரோட்டான் இஸ் 7. ஆக்சுவலாக ப்ரோட்டான் நம்பர் தான் எலக்ட்ரான் நம்பர். ஓகேயா, ஸோ ப்ரோட்டான் நம்பர் தான் என்னம்மா எலக்ட்ரான் நம்பர். ஸோ இதோட நியூக்ளியஸை நம்ம நியூக்ளியஸோட அமௌண்ட்டு தான் இங்கே 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸோட அமௌண்ட்டு தான் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ 14 - 7 அதோட போட்டோன்னா நியூட்ரான் நம்பர் நமக்கு கிடச்சிடும். ஏன்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆனது தான் அதோட மாஸ் நம்பர். அதோட மாஸ் நம்பர் தான் 14 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி ஃபைன் பண்ணுவோம், 14 - 7 7. so neutron number is 7. neutron number is 7. mass number ரெண்டே கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதான் mass number. ஸோ இங்கே mass number 15னா this is also 15. ஓகே, ஸோ இது 15னா அப்போ ப்ரோட்டான் நம்பர் என்னவாக இருக்கும் 7 தான். ஸோ ப்ரோட்டான் நம்பர் மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது, சேம் ஐசோடோப்பில் சேஞ்ச் ஆகாது. ஓகே, சிலிக்கான் கொடுத்துட்டாங்க. ஸோ சிலிக்கானோட இது சேஞ்சே ஆகாது. ஸோ அப்போ நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 30. Okay, so in this place how we are able to find out, இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்,
So here we apply that in a 8 we are subtract that in a 28 onwards. This is a 29 because இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 29. ஸோ 28 minus 14 we are getting the value as in a 14. Here is a 15. 29 means 15. Yes ma. So likewise we want to find. So after atomic mass, so என்ன பண்ணுறோம், first isotope நீ இது வந்து sum மாதிரி போடணும். இந்த மாதிரி sum மாதிரி போடணும். So the formula is, what is the formula? Average atomic mass, that is mass of the first isotope into percentage of the first isotope plus mass of the second isotope into percentage of the second isotope. Likewise we want to do. Okay, in the formula la நம்ம apply பண்ணி போடுறோம். Okay, so apply பண்ணா we are able to get that in a value. What is the value it's coming, you want to return here. ஓகே, அதே மாதிரி சிலிக்கானோடது பண்ணும். சிலிக்கானில் 3 ஐசோடோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சிஎல்னாலே அது குளோரின் தான். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நீ வாண்ட் டு ரைட் அன் ஆசன, யூ வாண்ட் டு ரிட்டன் ஆசன, ஹியர் இஸ்ன குளோரின் அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கும். ஓகேயா, ஸோ இங்கே 17 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து 35 37 எழுதிடலாம், ஏன்னா இங்கே வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ % ஆஃப் அபண்டன்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோமா, 37 minus 17. ஸோ வாட்ஸ் அ வேல்யூ we are it is getting 18. Yes, 18. So likewise it is having a neutron number for 37 chlorine. minus 17, that means it is in a 20. Okay, so இதை find out பண்ணி apply பண்ணிட்டு இந்த tabular column finish பண்ணி இந்த 3 இதுக்கும் என்ன பண்ணணும், இந்த சம்முக்கு நீ சம் ப்ராப்ளம் எழுதி ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்னா, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் மாலிகுல் பேஸ்ட் ஆன் தர் அட்டாமிசிட்டி அண்ட் ஃபில் இன் த டேபிள். ஸோ எப்படி ஃபில் பண்ணுவோம், ஃப்ளோரின் 2 அவங்களே கொடுத்துருக்காங்க, 2 ஃப்ளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்னது, ஹோமோ அட்டாமிக்கில் டை அட்டாமிக் அப்படிங்கிறத ரைட் பண்ணுவோம். ஃப்ளோரின் வந்து இங்கே ரைட் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சிஜன் 2 இது வந்து ஹெட்ரோ அட்டாமிக். அட் த சேம் டைம் இட் இஸ் இந்த ட்ரை அட்டாமிக்கில் கார்பன் டை ஆக்சைடு ரைட் பண்ணியிருக்கணும். பாஸ்பரஸ் ஹோமோ அட்டாமிக், ஆனால் இது பாலி அட்டாமிக், ஏன்னா 4 பாஸ்பரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சல்ஃபர் அதே மாதிரி ஹோமோ அட்டாமிக் 8 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாலி அட்டாமிக்கில். அமோனியா இட் இஸ் இன் NH4, 1 நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எப்படி ரைட் பண்ணுவோம், இட் இஸ் அ ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், நைட்ரஜன் ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஒரு 3 ஆட்டம். ஸோ ஹெட்ரோ. அட் த சேம் டைம் இட் இஸ் இன் மோர் தென் 3னால 4 ஆட்டம் இருக்கா. ஸோ அதனால மோர் தென் 3னால நம்ம பாலி அட்டாமிக்கில் ரைட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் 2 ஆட்டம் தான், ஹைட்ரஜன் 1 அயோடின் 1. ஸோ இது வந்து ஹெட்ரோவில் ரைட் பண்ணும், ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால. சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 இது வந்து பாலியில் எழுதணும், ஏன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 1 சல்ஃபர் 4 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால பாலி அட்டாமிக்கில் ரைட் பண்ணும். ஓகேயா. ஸோ அதே மாதிரி மீத்தேன் வந்து பாலி ஹெட்ரோவில் ரைட் பண்ணியிருக்கணும். குளுக்கோஸ் பாலி ஹெட்ரோவில். கார்பன் மோனாக்சைடு இட் இஸ் இன் அ ஹெட்ரோ அட்டாமிக்கில் ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேயா. ஸோ போத் இட் இஸ் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. 7.1 7.2 யூ வாண்ட் டு டூ. ஓகே. The next one is the relative molecular mass. So relative molecular massங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ த சேம் லைக்வைஸ் ஒரு ஆட்டமை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோமோ கார்பன் 12ஓட, அதே மாதிரி மாலிகுலையும் நம்ம கார்பன் 12ஓட நம்ம கம்பேர் பண்ணுறோம். தட் இஸ் ஒன்லி இட் இஸ். ஓகே, அதை வந்து நம்ம C12 ஸ்கேல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணி அது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ மாலிகுல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் அ 1 மாலிகுல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு, இங்கே வந்து அங்கே வந்து ஆட்டம் எடுப்போம், இங்கே வந்து கார்பனோட மாலிகுல் எடுக்கிறோம். ஓகே,
ஸோ மாலிகுல் வந்து இங்கே வந்து மெஷர் பண்ணுறோம். கார்பனுக்கு வந்து ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஓகே, 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் அ ஆட்டம் ஆஃப் கார்பன் 12. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆல்சோ having a no unit. But in a gram mention means we are mentioned as a gram. Molecular mass means we are mentioned as a gram. Okay, here it is given for you. Mass of a water, mass of a water is 18 gram. How we are able to find? Because we apply that in a formula. Okay, எப்படி apply பண்ணோம்? ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் 2 molecules of oxygen, 2 atoms of oxygen find பண்ணி நம்ம calculate பண்ணுறோம். Likewise, carbon dioxide, mass of ammonia and mass of hydrogen chloride, we are find it. Okay, so next one is the relative molecular mass of a sulfuric acid. எப்படி find பண்ணலான்னு பார்க்கலாம். So sulfuric acidல 2 hydrogen atom and 1 sulfur atom, 4 oxygen atom is present. It is a very important question. Repeated உனக்கு கேட்குறது. So relative atomic mass எப்படி find பண்ண? 2 into mass of a hydrogen plus 1 into mass of a sulfur plus 4 into mass of a oxygen. ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 1 பார்த்தோம். சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜனுக்கு 16. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள மல்டிப்ளிகேஷன் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் we adding that in all the values means we are get the value of relative molecular mass. gram relative molecular mass நம்ம கேட்டால் மட்டும்தான் கிராம் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ லைக்வைஸ் இன் அ செகண்ட் ப்ராப்ளம் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் 44 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா வாட்டருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு தான் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் யூ வாண்ட் டு மக் அப் தட் பிகாஸ் in one word it is able to ask us what is the relative atomic mass of a water molecule. So at the time, so you want to return as 18. How it is coming? That is 2 hydrogen atom. So 2 into mass of hydrogen, 1 oxygen atom plus 1 into mass of oxygen. Okay, so mass of oxygen is a 16, mass of hydrogen is a 1. So we are able to find that in a 18. Okay, one result you want to write that in a mass of water is 18 times as heavy as இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் கார்பன் ஆட்டம் விட 18 times it is in a heavier. Okay, and likewise we want to mention. So next one, difference between the atoms and molecules. So இப்போ atoms எப்படி calculate பண்ணுறது, molecules எப்படி calculate பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ atomsக்கும் moleculesக்கும் என்னமா difference? Atom is the smallest particle of a element. Molecule is the smallest particle of a element or compound. So next one பார்த்தோம் அப்படின்னா atom does not exist in a free state. noble gas மட்டும்தான். noble gasனால் என்னது? That is, it is not react to that in any other argon, krypton, neon. ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து நோபல் கேஸ் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அதை தவிர மித்த எல்லா ஆட்டமும் எப்படி இருக்கும்னா ஃப்ரீயாக இருக்காது. பட் ஆனால் மாலிகுல்ஸ் இட் இஸ் ஏபிள் டு சர்வே இன் அ ஃப்ரீ ஸ்டேட். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபல் கேஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஸோ என்ன பண்ணாத ஆட்டம் நம்ம தனியாகவே வச்சுருக்க முடியாது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமாக நம்ம தனியாகவே வச்சுருக்க முடியாது. ஆல்வேஸ் இட் இஸ் ஹேவிங் இன் அ ஸ்டேட் இன் அ H2வாக தான் லீவ் பண்ணும். ஓகேயா, ஸோ அப்போ தனியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். டக்குன்னு யாரோடையாவது போய் ஜாயின் பண்ண தான் பார்க்கும். ஜாயின் பண்ணி ஒரு மாலிகுலை க்ரியேட் பண்ண தான் பார்க்கும். பட் மாலிகுல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் எ கெமிக்கல் பாண்ட். ஸோ எந்த கெமிக்கல் பாண்டும் ஆட்டமில் இருக்காது. பட் ஆனால் ஆட்டம்ஸ் இன் மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்டு பை எ கெமிக்கல் பாண்ட்ஸ். மாலிகுல்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கல் பாண்டோடு தான் இருக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? Thank you. Do the worksheet in a neat manner. Today I given a 2 activity. One it is in a fill that in a tabular column of number of neutrons finding and number of mass number finding and name of the atoms finding and the percentage of the atomic mass unit, that is mass of the element we are find it. Okay, so and also another one is it is want to find that in a mono
homo or heteroatomic, and also we want to find that it is a triatomic or diatomic or triatomic or polyatomic. Okay, do the worksheet in a neat manner. Thank you.